ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பேன், இங்கே நிறைய பாம்பெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க, விளையாடாமல் நீங்கள் எந்து வா அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அப்போ தெரியாமல் அந்த கம்பி மாதிரி போதில்ல, அதில் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடுறா. ஸோ பயங்கரமாக அங்கங்கேயும் பாம்பு வெடிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே சேஃபாக பிடிச்சி அப்படியே கீழே படுத்துக்கிறான். அந்த பாம்பெல்லாம் வெடித்து முடிச்சதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறான், ஹீரோயினும் கண் முழிச்சு பார்க்குறா. ஏன் என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் இந்த லைஃப்பில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு. அந்த ஃபார்முலாவை நான் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன், நீ ஏன் என்னை நம்பவே மாட்டேற அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அவள் ஒரு மாதிரி இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளோட தலையிலேயே பார்த்தீங்கன்னா சாஞ்சிக்கிறான். அவனுக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயங்களுமே நான் பண்ணுவேன், தயவு செஞ்சு ரொம்பவே டேஞ்சரான விஷயங்கள்லாம் மாட்டிக்காத அப்படின்னு. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இதே மாதிரி இப்படியே நம்ம இருந்துட முடியாதா அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாலெல்லாம் எடுத்துகிட்டு வரான், இந்த குடி அப்படின்ட்டு. அவளோட ஹேரை இவனே பார்த்தீங்கன்னா தொடச்செல்லாம் விட்டுட்ருக்கான். அப்போ கேட்குறான், உனக்கு எது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரூட்டோட ஒயினெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. எது பிடிக்காது அப்படின்ற மாதிரி கேட்டா, ஒன்றை தாண்டா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆ, ரொம்ப நல்லது அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். சரி, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ மட்டும்தான் அப்படின்னு. அப்பப்பா நல்லா பேசுவியே, பேசி பேசி தான் இப்படி ஏமாற்றி வச்சுருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கான். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பிஏ வந்துட்டுருக்கான். அவங்க 2 பேர்த்தையும் அங்கிள் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, சரிம்மா அந்த ஃபார்முலாவை நீ கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னாலலாம் கொடுக்க முடியாதுடா, நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த அங்கிள் வந்துட்டு பயங்கர வெறியாயிட்ருக்காரு. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. ஹீரோ வந்துட்டு அவசர அவசரமாக வெளியே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா. டே எங்கடா போகிற, நில்றா அப்படின்னு. இது வந்து என்னோடய லாஸ்ட் மிஷன், இதை மட்டும் நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம 2 பேர்த்தையும் விட்டுருவாரு அப்படின்னு. டே இனிமாடா அந்த ஆளை நம்பிட்டு இருக்கான், அவன் வெறும் பொய்யா சொல்லிட்டு இருக்கான்டா, அவன் ஏதோ ட்ரிக் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எதையுமே கேட்காம அங்கேருந்து விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கான். இந்த சைடு ரூஹனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மாயாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். மாயாவும் அவனை பார்த்துட்டு, வாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியல, உன்னை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு. இவனுக்கு அப்படியே அழுகையாக வந்துட்டுருக்கு ஆனந்தத்தில். ஏன் அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு ஹார்ட்டே உடஞ்சிருது. இங்கே பாரு, நான் வந்து ஹீரோ கிடையாது, நான் உன்னோட ஹஸ்பண்ட்மா, ரூஹன்மா, உனக்கு தரலையா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நீ ரூஹன் கிடையாது, நீ ஹீரோ தான் அப்படின்னு. ஐயோ, நான் உன்னோட புருஷன், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, என்னால் வீட்டுக்கெலாம் வர முடியாதுடா, யார்ரா நீ, என்னதுக்குடா வீட்டுக்கு கூப்பிட்ற, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்ட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் வந்து மறுபடியும் அவளை அமுக்கி பிடிச்சி மயக்க ஊசியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ரூஹனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே வந்து கேட்குறான், ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா? இல்லை வேண்டாம், என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இவனுக்கு பொண்ணெல்லாம் இருக்கும் போல். அதே சமயம் ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா காரில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். அப்போ ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. டோல்கேட்டில் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் அந்த அங்கிள் என்ன டாஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்குறான். கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டோட ஃபோட்டோ இருக்குது. இது வந்து மாயாவோட பொண்ணு, அவளை மட்டும் நீ என்கிட்ட கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு. ஸோ ரூஹனோட பொண்ணை கடத்துறதுக்காக தான் ஹீரோ வந்துட்டுருக்கான். அங்கே பார்ட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்ருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மாஸ்கெல்லாம் போட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான். அப்படியே அந்த வாண்டை காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அவங்க நானி வந்து சொல்லிகிட்ருக்காங்க, கீழே உனக்கு பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்ருக்கு, கீழே போகாமல் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எங்கள் அம்மா வராமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன், உங்கள் அம்மா வந்துடுவாங்கம்மா, நீ போய் என்ஜாய் பண்ண. இல்லை இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான். ஹாய் பேபி, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வந்துட்டு உன்னோட பர்த்டேக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவனு க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். சரி, எங்கள் அம்மா எங்கே, நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். என்னவ எப்படி சொல்கிறா, அவங்க அம்மா இறந்து போன விஷயங்கள், அப்புறம் நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்லலை அப்படின்னு. இந்த நானிக்குமே மாயா வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே தெரியும், அந்த அம்மா உயிரோடு இருக்கிறதெல்லாம் தெரியாது. சரி ஓகே, நீ என் கூட டான்ஸ் எல்லாம் ஆட வந்த அப்படின்னா உங்கள் அம்மாவை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. யதார்த்தமாக ரூஹன் பார்க்குறான், என்னடா நம்ம பொண்ணு யார் கூடயே போயிட்டுருக்கே அப்படின்னு.
கூப்பிட்றான், இங்கே வா அப்பா கிட்ட வா அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வருது. ரோஹனும் பார்க்குறான், இது ஹீரோ தானே, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு அந்த மாஸ்க்கை வந்துட்டு கழட்ட போகிறான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைட்டு ஆஃப் ஆயிடுது. ஸோ இதாண்டா சமயம் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுறான். ரூகன் பார்த்தீங்கன்னா கத்துறான், ஐயோ என் பொண்ணை காணோம், ஹீரோ தானே வந்தான், அவன் தான் தூக்கிட்டு போயிருந்திருப்பான், அவனை பிடிங்கடா அப்படின்னு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை காரில் தூக்கி போட்டுட்டு அழகாக வந்துட்டு இருக்கான். அந்த வாண்டு கண் முழிச்சு கேட்குது, அம்மா நீங்கள் என்ன கெட்ட பையனா, ஏன் அப்படி சொல்கிற, அப்புறம் எதுக்கு என்னை கடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க, நான் உன்னை கடத்தியெல்லாம் கூப்பிட்டு போகலை, உன்னை ட்ரிப்புக்காக ரொம்பவே லாங்காக வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறேன். ஓ, வீட்டிலேருந்து யாராவது போனாங்க அப்படின்னா அது ட்ரிப்பா, அப்போ எங்கள் அம்மாவும் ட்ரிப்புக்கு தான் போயிருக்காங்களா அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, உங்கள் அம்மாவை நீ கடைசியாக எப்போ பார்த்த, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தேன், நீ இப்போவுமே சின்ன பிள்ளை தாம்மா, அதே நான் 2 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவை பார்த்தேன், இப்போ எனக்கு 5 வயசாகுது, நான் இன்னும் எங்கள் அம்மாவை பார்க்கல, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. இதுக்கப்புறம் சோயாவை காட்டுறாங்க. இவளுக்கு உடம்பு வந்துட்டு இப்போ ஓகே போல். சரி நம்ம ஆளை பார்க்கலாமே அப்படின்னு வந்துட்டுருக்கா. அங்கே கிம்மு பார்த்திங்கன்னா எக்ஸு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்தானா சோயாவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ கிம்மு பார்த்துட்றான். பார்த்தோன்னே வந்துட்டுருக்கான், ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல, நான் வந்து என் பேஷண்ட்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு. ஸோ சோயா வந்து கேட்குறா, யார் அந்த பொண்ணு, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு. அது வந்து அவங்க வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டு தான். சரி இந்த பொண்ணு யார் அப்படின்னு எக்ஸு கேட்குது. அது வந்து இவ என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு. பார்த்தா ஸ்டூடெண்ட்டு மாதிரி தரலையே. சோயாவும் பார்க்குறா, ஓ ஸ்டூடெண்ட்டு, இல்லை இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு. சரி உங்களை நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னா அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. எனக்கு ரொம்பவே போர் அடிக்குதுப்பா, என்னை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. இல்லை நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. இல்லை எனக்கு போர் அடிக்குது. சரி மேடம் எங்கே போகிறீங்க, நான் அவங்க கூட நிறைய டேட்டுக்கெல்லாம் போகணும், ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹீரோயின் வந்துட்டு சைனாலேருந்து கிளம்பும்போதே ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணி விட்டுருந்துருப்பா. அதாவது 10 நாளுக்கு அப்புறமா ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருப்பா. நான் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா போகிறேன், ஹீரோவை மீட் பண்ணேன், 10 நாளுக்குள்ளே நான் வந்துட்டு யாரையுமே காண்டாக்ட் பண்ணல, ரிட்டன் சைனாவுக்கு வரல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஸோ நீ வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு. கிம்மு அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் சோயா கிட்டே எதுவுமே சொல்லலை. அவளே இப்போ தானே குணமாகி வந்திருக்கா அப்படின்னு அவளை பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே பிளான் ஓக்கு தான் போய் சன்னை மீட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ இங்கேருந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஏதாவது காண்டாக்ட் பண்ணாளா, இல்லையே அவள் ஏதோ ட்ரிப்புக்கு போகிறதா தான் சொல்லியிருந்தா அப்படின்னு. ஸோ அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டும்போது என்ன சொல்கிற, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பையாக வந்தானா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் அமைதியாக இரு, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை, நான் ஹீரோவை நம்புகிறேன், ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்திங்கன்னா அந்த அங்கிள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ எங்கே தான் போனான், அவன் ஏன் இன்னி வரல, அவனை நினச்சி நீ வருத்தப்படுறியா, அப்போ வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த வாண்டோடு வந்துட்டுருக்கான். ஸோ இந்தா வந்துட்டான்ல அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த அங்கிளும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்கு நீங்கள் இந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு. அவளா, அது வந்து அவளை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவள் யாரோட பொண்ணு தெரியுமா, யாரோட பொண்ணு, உன்னோட பொண்ணு அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க லூஸா, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு. அவளோட கண்ணை பார்த்தியா, அவள் கண்ணு உன் கண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காட்டுறாங்க. இவளுக்கு முன்னாடி தான் அந்த வாண்டு உட்காந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே மெதுவாக அவங்களோட அம்மா ரூமுக்கு போயிட்டுருக்கு. பின்னாடியே ஹீரோயின் வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கு, இவங்க தான் என்னோட அம்மா. ஆனால் உங்கள் அம்மா மாதிரி நீ தெரியலையே, யார் உங்கள் அப்பா அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அந்த வாண்டு பயந்தே போயிடுது. ஸோ பயங்கரமாக கத்திகிட்ருக்கு. அந்த அங்கிள் வந்து தூக்கிக்கிறாரு. தாத்தா இங்கே இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு. ஹீரோயின் வந்து கேட்குறா, எதுக்குடா அப்படி இழுத்துட்டு வந்த, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்குது, அவன் என்ன ஓன் பொண்ணா அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா வாயை மூடு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் நிறுத்து அப்படின்னு. அட பாவி, அப்போ உண்மைக்குமே அது ஓன் பொண்ணு தானா அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது, 5 வருஷமாக என்கிட்டேருந்து இதை மறைச்சிருக்காங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றத.
ஹீரோயினுக்கா முடியலடா என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த அங்கிள் பொய் சொல்கிறானா இல்லை உண்மை சொல்கிறானான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அதாவது ரூகனோட ஃபேமிலி வந்து பயங்கரமாக அடித்து கொடுமைலாம் படுத்தியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருப்பாரு. அப்போ வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான், ரொம்பவே தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு. ஒன்றை காப்பாற்றினது நான் கிடையாது, மாயா தான். மாயாவா? மாயா என்ன பண்ணா அப்படின்னு. ஸோ அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பான் போல். இதுக்கப்புறம் அவன் வந்து குளிச்சுட்ருக்கான். முதுகில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தழும்பாக இருக்குது. அந்த இடத்துக்கு மாயா பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா. ஹீரோ பதறி போகிறான். இங்கே பாரு, உனக்கு வந்துட்டு ரூவன் கூட கல்யாணம் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்காது அப்படின்னு. ஆனால் இவ பார்த்திங்கன்னா ஹீரோவை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. ஸோ 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஷவருக்கு கீழே உட்காந்துட்ருக்கான். இந்த தண்ணி சத்தம் ஹீரோனுக்கு கேட்குது. என்னடா இது தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ இந்த நிலைமையில் உட்காந்துட்ருக்கான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே போற்றி விட்டுட்ருக்கா. பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இரு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். இல்லை என்னை தனியாக விட்டு போகாத, என்னை தனியாக விட்டுட்டு போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நான் எங்கேயுமே போகலை அப்படின்ட்டு அவன் மேலேயே சாஞ்சு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்படியே மறுநாள் கண் முழிச்சு 2 பேரும் பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான், அவள் என்னோட பொண்ணு, என்னால் நம்பவே முடியலை. சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற? அந்த ஃபார்முலாவை அவங்கக்கிட்ட கொடுக்க போறியா? என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவனும் போயிட்டு பார்க்குறான். ரூஹனோட பிஏ தான் வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ரூஹனும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், ஏண்டா உனக்கு தெரியுமாடா எதுக்குடா இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு. ஆமாம் எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும், இருந்தாலும் எனக்கு மாயாவை ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ 2 பேர்த்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் அவளை என் சொந்த பொண்ணாக தான் வளர்த்தேன். என்னை அவள் அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது உண்மைக்குமே நான் அப்பாவை தான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் எதுக்கு உன்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. என்னோடய லைஃப் டைம் வந்துட்டு இனி ஒரு 5 வருஷமோ 3 வருஷமோ தான். ஸோ நான் போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த வாண்டை யார் பார்த்துப்பா? இப்போ நீ என்ன சொல்ல வேற? அந்த அங்கிள் கிட்ட நீ வந்துட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ பொண்ணை பார்த்துக்கறணும். அதனால் அந்த ஃபார்முலாவை நீ கொடுத்துரு அவன்கிட்ட. உன்னோட விதியை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் அந்த வாண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த வாண்டு வந்து பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்டுருக்கு. ஸோ இவனும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது. எனக்கு ஃபீவர் தான் சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு ஹார்ட்டில் தான் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே ஹீரோவோட கை மேலே கையை வைக்கிது. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு. உண்மையாக அவங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னா அது அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கு. ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடை மோலியை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பார் போல். ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு டைமண்டை ஏலத்துக்கு எடுத்துருக்காளாம்மா. அது கிட்டத்தட்ட 45 கோடிக்கு மேலேயே இருக்குமா. ஸோ அதை எப்படியாவது நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. மோலி பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டாக அடித்து போட்டுறா. ஆனால் அந்த பிரேஸ்லெட் போட்டிருக்க பொண்ணு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கு. அப்படியே அதுவே வெளியே இறங்கி வருது காரை விட்டு. ஸோ ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அதை எடுத்து பயங்கரமாக சண்டை போடுது. மோலிக்கு பயங்கர டஃப் கொடுக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வயிற்றுலேயே கத்தி இறக்கிடுது. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வருது. மோலி தான் பண்ணியிருக்கா. ஸோ அவள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறாளா. இவனுக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்குது. என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு. ஸோ அவளுக்கு வயிற்றுலேருந்து பயங்கரமாக ப்ளட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் முடியலை, வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டா. ஹீரோ பார்த்திங்கன்னா கரெக்டாக தேடி வந்துடுறான். உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே வெளியே அவளை இழுக்கிறா. அவள் பார்த்திங்கன்னா என்னால் முடியலை, ஆனால் நான் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்திங்கன்னா கையில் வச்சிட்ருக்கா. அப்படியே வந்துட்டு இறந்து போயிடுறா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கஷ்டமாயிடுது. ஏன்னா தங்கச்சி மாதிரி தானே பார்த்துருந்துருப்பான். ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறான். இதுக்கப்புறம் அங்கிளை தான் மீட் பண்ண வந்திருக்கான். அவர் பார்த்திங்கன்னா என்னை மன்னிச்சிருப்பா, மோலிக்கு இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. உங்களுக்கு அந்த ஃபார்ம்லாம் எப்போ வேணும், நான் எப்போ வந்து சொல்லணும் அப்படின்னு, நாளைக்கு போகலாம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வாண்டு நிற்கிது. ஸோ ஹீரோவும் கிட்ட வரான். நீங்கள் தான் உண்மைக்குமே என்னோடய அப்பாவா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே தூக்கிக்கிறான். நீ அந்த ஃபார்முலாவை கொடுத்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்றா நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு.
ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் வாண்டோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் ஓப்பன் பண்ணுறா. அப்படியே அந்த வாண்டையுமே பார்க்குறா. வேறு எதையும் சொல்லலை. நீ போயிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் உன்னை நான் மீட் பண்ணல அப்படின்னா எல்லா விஷயங்களுமே டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குல்ல அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் எதை மீன் பண்ணி சொல்கிறான் அப்படின்றதும் புரியுது. ஸோ நீ நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிற அப்படின்னு. ஹீரோயினோட கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் தேம்பி நிற்கிது. அந்த சைடு அந்த வாண்டுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா பாசமாக தலையெல்லாம் வாரி விட்டுட்ருக்கான். அப்படியே ஹீரோனை வந்து பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா சோபாவில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ கதவை யாரோ தட்டுறாங்க. அந்த அங்கிளோட பிஏ தான். எல்லாமே ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு. ஹீரோனை பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறா. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான் ஹீரோயினா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, என்னோடய பொண்ணை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போகிறானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிக்கிறா. நீ என்ன பேசுகிற, நீ எங்கே போகிற அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுகைலாம் வந்துட்டுருக்கு. அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட்டுருக்கான். ஹீரோனுக்கா முடியலை. அவளும் கத்திக்கிட்டே இருக்கா, டே நில்றா, போகாதடா போகாத அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறான். எங்கே அப்படின்னா அந்த ஃபாரினர் இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த ஃபார்முலாவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அங்கே அந்த ஹேரியுமே இருக்கார். ஃபாரினர் வந்து கேட்குறாரு, இவன் தானா, இவன்கிட்ட தான் அந்த ஃபார்முலா இருக்கா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது என் மைண்டில் இருக்குது அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறான். அப்போ இந்த ஹேரி வந்து கேட்குறாரு, ஆமாம் நீ எதுக்காக இந்த லிக்விட் எல்லாத்தையுமே கொண்டு வர சொன்ன, இது எல்லாமே வந்துட்டு வெடிக்கக்கூடியதில்ல அப்படின்னு. ஆமாம், பிளான் ஓ வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு மெடிசனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மெட்டீரியல்ஸுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்ருக்கான். இது கீழே போட்டால் என்னாகும் அப்படின்னு. அந்த ஹேரி பார்த்தீங்கன்னா மிரள்றாரு, இங்கே பாரு அப்படிலாம் போட்டுறாது, இந்த இடமே வெடிச்சிரும் வெடிச்சிரும் அப்படின்னு. இப்போ நான் அதை தாண்டா பண்ண போகிறேன், எல்லாருமே இங்கே சாகுங்கடா அப்படின்னு. ஸோ அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா, டேய் மறுபடியும் ஏன்டா லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்க, உன்னை நான் இங்கே தனியாக தான் கூப்பிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஸோ அங்கே வெளியே பார்த்தா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கா. அந்த பிஏ தான் கழுத்தில் கத்தியை வச்சு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோக்கா முடியலை, செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், டே அந்த ஃபார்முலாவை மட்டும் கொடுக்காதடா, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. இந்த அங்கிள் சொல்கிறாரு, நீ வந்துட்டு சாகிறத நினச்சி வருத்தப்படலம்மா, ஆனால் அவன் நீ சாகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறானே அப்படின்னு. அவளை விடு, இல்லைனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நீ அந்த ஃபார்முலாவை கொடுக்க முடியாதுடா, நான் அந்த ஃபார்முலாவை மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போனா நான் இவளை ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஷூட் பண்ண போகிறான். அந்த நேரம் கரெக்டாக கிம்மு பார்த்தீங்கன்னா போலீஸோடு அங்கே வந்துடுறான். ஸோ அந்த அங்கிள் கையிலே ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதாண்டா சமயம் அப்படின்னு அந்த அங்கிளோட தலையில் கன்னை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான், நாங்கள் இந்த மாதிரி ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணோம், இவன் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணான் அப்படி இப்படின்னு. சரி, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், நீங்கள் பொறுமையாக இருங்க, அந்த கன்னை கீழே போடுங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இவனை ஜெயிலில் தூக்கி போடுவீங்க, இவன் அசால்ட்டாக வெளியே வந்துடுவான், ஸோ இவனை நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட்டெல்லாம் வச்சுருக்காங்கள்ல அதை நோக்கி ஷூட் பண்ணுறான். அவ்வளோதான், அந்த இடமே அப்படியே வெடித்து சேதமாகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறா. அப்படியே இந்த சீன் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரில. ஹீரோயின் அப்படியே ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்கா. இப்போ கிம்மு வந்துட்டுருக்கா, நீ ஓகே தானே, அந்த இடத்துல என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அவ்வளோதான், ஹீரோயினால் அதை ஏற்றுக்கவே முடியலை, பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, நான் இங்கே கொஞ்சம் தனியாக இருக்கணும், நீ வெளியே போ அப்படின்ட்டு. ஸோ அவள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஹீரோ கூட இருந்த அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறா. ஹீரோ தான் எழுதி வச்சுருப்பான் போல். எனக்கு வந்துட்டு என்னோடய சாவை பற்றிலாம் பயம் கிடையாது, ஆனால் என்னோடய லவரை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அவள் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு ரொம்பவே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அதை நான் வந்துட்டு மதிக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு ஹாப்பி என்டிங் தான், அதுக்கு நான் டிசர்வான ஒரு ஆள் தான். ஆனால் என்ன, நான் வந்துட்டு உன் கூட இருக்க முடியாது, அது மட்டும்தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அடுத்த ஜென்மம் அப்படின்றது இருந்துச்சுன்னா அந்த கடவுள்கிட்ட நான் 3 விஷயங்கள் மட்டும்தான் கேட்பேன். என்னோடய ஃப்ரீடம், அப்புறம் நம்ம லைஃப் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கணும், அடுத்த ஜென்மத்துலேயுமே நம்ம 2 பேரும் ஒன்றா நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் தான் பிறந்தேன், ஆனால் சாகும்போது நம்மளோட லவ் வந்து எனக்குள்ளே இருக்குது, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு.
இதெல்லாம் படிக்க படிக்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா முடியல. பயங்கரமா அழுதுட்ருக்கா, பயங்கரமா கத்திட்ருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைனா ரிட்டர்ன் வந்துட்டா. ஸோ நியூஸை பார்த்துட்ருக்கா. அந்த ஃபாரினர் இருக்கார்ல, அவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிட்டானுங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது பிளான் ஓ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கான ப்ரெஸ் மீட்டு தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே அங்கே கேதர் ஆகியிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ நம்மளோட ஹோப் எல்லாமே தான் இன்றைக்கி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் நடந்ததுக்கான காரணம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கோட ஃபோட்டோ வருது. அடுத்து ஜன்னு, ஜூ, அப்புறம் ரேனு, அந்த க்ரஷு பையன், அப்புறம் வந்துட்டு மோமோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோட்டோ, அதுவும் ரெட் லைனில் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே யதார்த்தமாக பார்க்குறா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஏன்னா ஹீரோ வந்து இறந்து போயிட்டான்ல. ஹீரோவோட ஃபோட்டோவை பார்க்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்கல்ல. ஃபஸ்ட் டைம் ஹீரோவை மீட் பண்ணது, அப்புறம் 2 பேர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணது, ஹீரோ உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போனது, கிஸ் பண்ணது, அந்த லிக்விடை ஷூட் பண்ணி அங்கே தானே இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. அந்த அங்கிளை வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டு இவன் நம்ம கூட ஹாப்பியாக கூட இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ என்ன பண்ண முடியும், அவன் போயிட்டான். ஸோ அவனோட மெமரிஸில் மட்டும்தான் அவனால் வாழவே முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சேட் எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு.